பலன் தருமா, பனையூர் பாலிடிக்ஸ். ஓ பனையூர் பாலிடிக்ஸ் பாலிடிக்ஸ். என்னன்னா, ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒவ்வொரு ஊர் வந்து ஃபேமஸ் ஆகும். எம்ஜிஆர் இருக்கும்போது ராமாவரம் தான் ஃபேமஸ். அவர் இந்த காலகட்டத்தில். அடுத்து ஜெயலலிதா மேடம் இருக்கும்போது போயஸ் கார்டன் சொல்லுவாங்க. போயஸ் கார்டன் போயிடுச்சு. இப்போ பனையூர் வந்து பரபரப்பாக ஆயிடுச்சு. ஓகேங்களா? என்னன்னா, அதான் நான் வந்து சிஎம் ஆயிடுறாரு, போறாரு, அதில் எந்த மாற்று கருத்துக்கு இல்லை. சிஎம் ஆனதுக்கு அப்புறம் ஒரு பாட்டு விஜய் சார் ஃபேன்ஸுங்க பாடுவாங்க. ஒரு பாட்டு கன்ஃபார்ம் பாடுவாங்க. என்ன பாட்டு சார்? பகவானே பகவானே பனையூரு பகவானே, பகவானே பகவானே பலன் தருவாய் பகவானே. ஆமா, சிஎம் ஆனதுக்கு அப்புறம் போடுவானே பனையூர் பகவான், பலன் தரும் எங்கள் பனையூர் பகவான் அப்படின்னு விஜய் சாரோடைய ஃபேன்ஸுங்க ஒரு விருப்பத்தில் பாடுவாங்க. என்னன்னா, அவர் அரசியல ஆரம்பிச்சிட்டாரு. எல்லாத்துக்கும் அவர் ரியாக்ட் பண்றாரு. இப்போ அம்பேத்கரை பத்தி சென்ட்ரல் கவர்மெண்ட் அமித்ஷா அவர்களுக்கு எதிராக ஒன்று போட்டாரு. இப்போ இந்த பெண் விஷயத்திலையும் அவருடைய பணிகளை பண்ணிட்டு இருக்காரு. இவங்க எல்லாத்துக்கும் ஓடி வந்து ஒரு பிரஸ் மீட்டு கொடுத்து அவர் தன்னுடைய எதிர்ப்பை காட்டணும்னு நினைக்கிறாங்க. அதுக்குதான் சீமான் இருக்காரு. அந்த வேலை செய்ய ஒருத்தர் இருக்காருமா. சீமான் இது வரைக்கும் அப்படிலாம் பண்றாரு. ஏதாவது நல்லது நடந்ததா? ஒன்றும் நடக்காது. அது சீமானுக்கு மைலேஜ் இல்லையா? சீமான் வந்தார், இதை பேசினார்னா அவர் நல்லா பேசுவார், ஒரு பஞ்சு போடுவார், எல்லாரையும் அண்ணன் தம்பிம்பாரு. அப்பாக்கள் எத்தனை அப்பாக்கள்ன்றதா இப்போ பெரிய லிஸ்ட். கேள்விக்குறினா சீமானுக்கு எத்தனை அப்பா அப்படின்றத இப்போ பெரிய கேள்வி. இப்போ சமீபத்தில் ஒரு அப்பா சேர்ந்திருக்காரு, இஸ்லாமிய அப்பா. அதனால அவர் அதை மார்க்கெட்டிங் பண்ணிக்கிறாரு. அதே மாதிரி திரு விஜய் அவர்கள் வந்து எல்லா இடத்துலையும் கொடுக்கணுன்றதுலாம் வந்து முழு நேர அரசியலுங்கிறது அவர் அந்த படத்தை முடிக்கிறதுக்காக வெயிட் பண்றாரு. ஓகேங்களா? அப்போ வந்தா ஒன்று பிரஸ் மீட்ல இருந்து ஆரம்பிக்கணும். எனக்கு தெரிஞ்சு என்னன்னா, திரு விஜய் அவர்கள் உடனடியாக செய்ய வேண்டியது பிரஸ் மீட். பிரஸ் மீட்ல பல கேள்விகள் இருக்கு பத்திரிகை நண்பர்களிடம். விஜய் சார் கிட்ட கேட்க வேண்டிய கேள்விகளும் மொதல் கேள்வி எதுக்குன்றது தான். அரசியல் பெரிய சூப்பர் ஸ்டார், பெரிய இடம், நம்பர் 1 இடம் இல்லையா இன்னைக்கு விஜய் அவர்கள்? அதை விட்டுட்டு வர வேண்டிய காரணம்ன்றது தான் பெரிய கேள்வி. சரி, மிச்ச கட்சி இல்லாத ஒன்று நீங்க என்ன பண்ண போறீங்க? ஓகேங்களா? பாசிசம் பாயாசம் ஒன்று சொன்னார் இல்லையா? அது பத்தாது, அது மட்டுமே பத்தாது. வேற ஒரு டிப்ளமேட்டிக்கா ஒன்று சொல்லணும். எங்களுடைய எதிர்ப்புகள் தவறான வார்த்தையில் இருக்காது, ஒரு அமெரிக்கன் பாலிடிக்ஸ் மாதிரி இருக்கும், 1 to 1 பேசுவோம். சும்மா அந்த தெருக்கு போய் அலைஞ்சிக்கிட்டு காசை செலவு பண்ணி